புதிய தலைமுறையின் செய்திகளில் பல செய்திகளோடு வணிகம் குறித்த செய்திகளை நாம் பார்க்க வருகிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை எதிரொலி காவிரி கண்காணிப்பு குழு டெல்லியில் இன்று மீண்டும் கூடுகிறது. வரும் 21ஆம் தேதி முதல் உயர்கிறது ரயில் கட்டணம். 2012 இலக்கை எட்ட முடியவில்லை என ரயில்வே அமைச்சர் பன்சாப் விளக்கம். ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட விவகாரம். பாகிஸ்தான் உடனான எளிமையான விசா நடைமுறைகளை ரத்து செய்வது குறித்து இந்தியா பரிசீலனை. சென்னை பரங்கிமலை மெட்ரோ ரயில் பணியின் போது கிரேன் விழுந்து ஒருவர் பலி, மேலும் 2 தொழிலாளர்கள் படுகாயம். விஸ்வரூபம் திரைப்படம் வரும் 25ஆம் தேதி வெளியீடு. கமல்ஹாசன் அறிவிப்பு.